ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். ஒரு கார் வாங்கிறதுக்கு நல்லா செலவு பண்ணலாம். படிப்புக்கு பெரிய லெவலில் செலவு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்கு 50 லட்சம் கூட பண்ணலாம். அப்புறம் வேறு என்னென்னா அடுத்தவங்க முன்னாடி பந்தா பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஆனால் எனக்கு நான் தான் வச்சுக்கோங்க இவ்வளோ செலவு பண்ணுறவன். என்னோட ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லதுன்னா அதுக்கு நான் ரொம்ப சிக்கனம் பார்க்கணும். என்னோட ஹெல்த்துக்கு நான் ஏதாச்சும் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப சிக்கனம் பார்க்கணும். நான் போயிட்டு ஒரு மெடிடேஷன் கிளாஸில் சேரணுன்னா ரொம்ப யோசிக்கணும், தலைகீழாக நின்று யோசிக்கணும். அங்கே மெடிடேஷன் கிளாஸில் போய் பயங்கரமாக ஃபீஸ் எல்லாம் குறைச்சி, அப்புறம் ஒரு ஃபிட்னஸ் சென்டருக்கு போகணுன்னா அது யோசிக்கணும், யோகாவுக்கு போகணுன்னா யோசிக்கணும், ஒரு டான்ஸ் கிளாஸ் போகணுன்னா ரொம்ப யோசிக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டோ எனக்குன்னு தேவைப்படுறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். அப்புறமேலு ஏதாச்சும் கழுத்தில் இடுப்பில் முழங்காலையெல்லாம் வலி வந்துருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ டயக்னோசிஸ்க்கோ இல்லை ஃபிசியோதெரப்பிக்கோ இதுக்கெல்லாம் பயங்கரம் செய்யவே கூடாது. அது முத்தை கூட வச்சிடலாம். ஒரு கை தூக்க முடியலன்னா நல்லா இவ்வளோ தான் தூக்க முடியுது. அப்போ எவ்வளோ வருஷமாக முத்த வச்சுருக்காங்க. எதுக்குப்பா முத்த வச்சுருக்காங்கன்னு பார்த்தா மேக்ஸிமம் பேர் அது கொஞ்சம் செலவாகுமேன்னு முத்த வச்சுருக்காங்க. அவங்களாம் யாருப்பா ஏழையான்னு பார்த்தா ஏழையே கிடையாது, நல்லா செலவு பண்ணுறவங்க. உங்கள் குழந்தைக்கு எவ்வளோங்க ஃபீஸ் கட்டிங்கன்னா வருஷம் 5 லட்சங்க அப்படிம்பாங்க மினிமம், இப்படி சொல்லுவாங்க. இது ஏன்னு தெரியல. நான் எதுவுமே நினைக்கல, யாரையும் எதுவும் நினைக்கல, நல்லது கெட்டதுன்னு சொல்ல வரல. இது ஏன்னு போட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். யாராச்சும் முடிஞ்சால் கமெண்ட்டில் எழுதுங்க. ஏன் அப்படி எனக்கு ஒன்றும் புரியல. நான்லாம் அப்படி கிடையாது. கார் வாங்குறமோ இல்லையோ ஃபஸ்ட்டு எனக்குன்னு நான் செலவு பண்ணிக்குவேன், என் ஹெல்த்துக்குன்னு பண்ணிக்குவேன், என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பண்ணிக்குவேன். இப்படி இருக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன், சுத்தமாக நல்லது கிடையாது. அந்த உடம்பு இல்லாமல், உங்கள் ஸ்பைனல் கார்டு இல்லாமல், உங்கள் ஹார்ட்டு, உங்கள் கிட்னி, உங்கள் லிவர் இல்லாமல் அந்த காரு உங்களுக்கு எதுக்கு ஆகுது? அந்த வீடு எதுக்காகுது? இல்லை ஒரு பெரிய கல்யாணம் பண்ணது, இல்லை குழந்தைங்களோட படிப்பு. குழந்தைங்களுக்கு நீங்கள் படிப்புக்கு பணம் கட்டுறதை விட குழந்தைங்க அப்பா நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அப்பா உயிரோடு இருக்கணும், அதுதான் நினைப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. டோட்டலாக வேஸ்ட்டு. உங்கள் உடம்பு மேலே நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்பு இது எனக்காக சொல்ல, தயவு செஞ்சு கமெண்ட்டில் எனக்காக தான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, எழுதாதீங்க. அதாவது எனக்கே கிடையாது, இது எனக்கே கிடையாது. நான் பொதுவாக பேசணுன்னு இப்போ நான் சூப்பராக 2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நான் வீடியோ போடலாம். ஆனால் இது ஏன்னா இது யாரோ ஒருத்தர் சொல்லி தான் ஆகணும். எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வேணும்னே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்காமல் போயிடும். நான் இது நல்லதை நான் இப்போ பேசுறதுனால நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா எனக்கு நல்ல பேரா கெட்ட பேரான்னு தெரியாது. ஆனால் நான் சொல்லியே ஆகணும். தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. அதுக்கு செலவு பண்ணுறது வேணான்றல, இதுக்கும் பண்ணிக்கணும். நீங்கள் வீடு 50 லட்சத்துக்கு கட்டுங்க, உங்கள் ஹெல்த்துக்குன்னு வர்றப்போ அது ஒத்த காலில் நின்று அதை சரி பண்ண பாருங்கள். புரியுதுங்களா? நல்ல நேச்சுரலான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து இது மாதிரி எக்ஸசைஸு இல்லை உணவு முறை, வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றி அதுக்குண்டான செலவு பண்ணுங்கள். நீங்கள் டாக்டர்கிட்டயே பணம் கொடுக்கவே தேவையில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டலாக நீங்கள் அலையணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் பார்த்துக்கோங்க. இது எதுவுமே சமநிலையாகவே இல்லை. அந்த பக்கம் அவ்வளோ செலவு, படிப்புன்னா செலவு, நகை எடுக்கிறதுனா செலவு, வீடு கட்டுறதுனா செலவு, அதெல்லாம் பெரிய செலவு. நம்மளோட ஸ்பைனல் கார்டில் 4 ஜவ்வு தேஞ்சு போயிட்டாலும் அதுக்கு ஒரு 10,000 ரூபா கட்டணும். ஐயோ 10,000மா? என் ஜவ்வு போனால் போகுது, கை பிடிச்சிச்சு, நான் செத்தாலும் சாவறேன், எனக்கெல்லாம் இதெல்லாம் வேணாம், நான் 1 ரூபா பண்ண மாட்டேன். நான் எங்கேயாச்சும் யூடியூப்பில் போய் ஏதாச்சும் 2 வீடியோவை பார்த்து இதை சரி பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். இது என்னன்னே புரியல. இது எதுக்கு? உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டால் இதெல்லாம் பரவாயில்ல, நானே கூட ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். இது இல்லாமல் எங்கேயோ சும்மா ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கிட்டு நம்ம உடம்பெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம வாங்குகிற காரு, நம்ம வாங்குகிற வீடு, படிப்புக்கு செலவு பண்ணுறது இல்லை, அது என்னன்னு தெரியல, இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஒரு நாள் கல்யாணத்துக்கு 20 லட்சம் பண்ணுறது, 50 லட்சம் பண்ணுறது, இது மாதிரி இருக்க வேணாம். 2க்கும் நடுவில் உங்கள் உடம்புக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அதையெல்லாம் குறைச்சாச்சு, இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.